நாடளாவிய ரீதியில் காலை 10 மணி வரையான காலப்பகுதிக்குள் சுமார் 20 வீதத்துக்கும் அதிகமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 25 வீதமான வாக்குப்பதிவுகளும், வவுனியா மாவட்டத்தில் 35 வீதமான வாக்குப்பதிவுகளும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 22 வீதமான வாக்குப்பதிவுகளும், திருகோணமலை மாவட்டத்தில் 21 வீதமான வாக்குப்பதிவுகளும், குருநாகல் மாவட்டத்தில் 20 வீதமான வாக்குப்பதிவுகளும், அனுராதபுர, பொலன்னறுவ ஆகிய இரு மாவட்டங்களிலும் தலா 21 வீத வாக்குப்பதிவுகளும், முனராகலை மாவட்டத்தில் 23 வீதமான வாக்குப்பதிவுகளும் காலை 10 மணி வரை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று வருகின்றன. மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையில் தற்போது யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் கள நிலவரங்கள் தொடர்பான தகவல்களுடன் எங்களுடைய செய்தியாளர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். அம்பாறை மாவட்டத்திலே 458 வாக்களிப்பு நிலையங்களிலே தற்சமயம் ஜரூராக இந்த வாக்களிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 4,78,000 வாக்காளர்கள் உள்ள அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்கள், இஸ்லாமியர்கள், சிங்களவர்கள் பலரும் இணைந்த ஒரு மாவட்டமாக இருக்கின்றது. இங்கு 458 நிலையங்களிலே இடம்பெறுகின்ற இந்த வாக்களிப்பு வீதம் பார்க்கின்ற பொழுது தமிழ் பிரதேசங்களிலே வாக்களிப்பு வீதம் மந்தகதியில் இருப்பதாக தெரிய வருகிறது. இஸ்லாமிய மற்றும் சிங்கள பிரதேசங்களிலே சுமாரான வாக்களிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வாக்குகள் அனைத்தும் பிற்பகல் 4 மணி அளவில் வாக்களிப்பு நிறைவுற்றதும் அந்தந்த வட்டாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாக்களிப்பு நிலையத்திலே எண்ணப்பட இருக்கின்றது. அதாவது மொத்தம் அம்பாறை மாவட்டத்திலே 202 வட்டாரங்கள், 202 வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பமாகும். சுமார் 6 மணி அளவிலே வட்டார ரீதியிலாக தெரிவு செய்யப்பட்ட கட்சிகளின் விவரம் அங்கு அறிவிக்கப்படும். நாம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பிரதேச சபை தேர்தலானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. நான் இப்பொழுது வடமராட்சி பிரதேச சபைக்கு உட்பட்ட 10ஆம் வட்டாரம், 11ஆம் வட்டாரம், 12ஆம் வட்டாரம் பிரதேச வட்டாரங்களுக்கு உள்ள வாக்குச்சாவடிகளில் எனது பயணத்தை மேற்கொண்டுள்ளேன். இந்த கள நிலவரத்தை பார்க்கும்போது மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களிப்பதை காணக்கூடியதாக உள்ளது. பிரதேச சபை தேர்தலுக்கான முடிவுகளை பிற்பகல் 4:30 நேரடியாகவோ அடுத்தது உடனுக்குடனே தெரிந்து கொள்வதற்கு நமது டிவியுடன் அனைத்து சொந்தங்களும் இணைந்திருங்கள். நன்றி.